அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, இப்போது ஒருத்தருக்கே பல நோய்கள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கே பிபி இருக்கும், சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் தொந்தரவு இருக்கும், ஒபிசிட்டி இருப்பாங்க, இன்ஃபெர்டிலிட்டியும் இருக்கும், தைராய்டு இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு எல்லா தொந்தரவு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஐயா வந்தார். அவர் நல்லா பாடுவாராம், பாட்டு கிளாஸ்லாம் எடுக்கிறாராம். இந்த கோவிட் டைமில் ஆன்லைனில் ரொம்ப எடுத்திருக்காரு. இன்றைக்கி வந்தார். அவருக்கு வாய்ஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காரு, எழுதிட்டே இருக்க. என்னங்க ஐயான்னு கேட்டேன். நான் டயட்டே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க, இப்போ த்ரோட் பாதிச்சிருச்சு, வீசிங், பயங்கர வீசிங். நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிறதுக்கு சன் பாத் எடுக்க, வாக்கிங் போங்க, வெயிட்டாக இருக்கீங்க, 90 கிலோ இருக்கிற, வெயிட்டு குறைக்கணும், தைராய்டு இருக்குது, பிபி இருக்குது, வீசிங் இருக்குது, காஃப் இருக்குது, தும்மனா இருமுனா யூரின் சொட்டு சொட்டாக போகுது, இதெல்லாம் சொல்கிறார். சரி, இவ்வளோ பிரச்சனைக்கும் தீர்வு உண்டா? உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரும்போது அதுதான் தலை முதல் கால் வரை உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டு நோட் பண்ணிப்போம். அப்புறம் உங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். டவுட் இருந்தால் சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். இன்னும் டவுட் இருந்தால் ஸ்கேன் கூட பண்ண சொல்லுவோம். அப்போது அதில் பார்க்குறோம், அவருக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, வீசிங் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, த்ரோட்டும் போச்சு. அவ்வளோ வேதனைகள், நடக்க முடியல, பனி ஒத்துக்கல. நடந்தால் நல்லது, கொலஸ்ட்ராலுக்கும் வெயிட் குறையிருக்கும், புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்பெஷலாக இவங்களுக்கு என்ன ஒரு காம்பினேஷன் மெடிசன்ஸ் எல்லாமா சேர்த்து, ஒரு பக்கம் பாடி ஹீட் ஆகக்கூடாது, ஒரு பக்கம் பாடி கோல்டு ஆகக்கூடாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி. அதே சமயம் டயட், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சூட்டபிள் ஃபுட் என்ன, சூட்டபிள் ஃப்ரூட்ஸ் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், அப்போது சொல்லித்தருவோம். அப்போது நீங்கள் சாப்பிட்ற முறை கூட கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பழம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க? எது வேணாலும் சாப்பிடுவீங்க, ரைட்டு. எவ்வளோ நேரம் சாப்பிடுங்க? ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்? அப்படி இல்லை, ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் சாப்பிட, புரியுதுங்களா? இப்போது ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றோம், கொஞ்சம் எடுத்து வாயில் போடுறோம், 10 முறை நன்றாக மென்று சுவைத்து சுவைத்து இங்கே கூல் ஆயிடணும், அது பேஸ்ட் ஆயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ளே அனுப்பணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது ஆஸ்மாக்கு என்ன பண்ணுறோம்? எனக்கு வெண்டைக்காய் ஒத்துக்காது, எனக்கு வெள்ளை பூசணி ஒத்துக்காது, சுரக்காய் ஒத்துக்காது, உடனே இளநீர், அச்சோச்சோ எனக்கு ஆகவே ஆகாது, ஒரே தும்மல் வந்துடும், அடுக்கு தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும், வீசிங் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே இளநீரை எப்படி சாப்பிடணும் தெரியுங்களா? வீசிங்கே இருக்கட்டும், உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் சாப்பாடே இளநீர் தான். எப்படி சாப்பிடணும்? ஒரு இளநீர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் வாயில் வச்சுக்கிறீங்க. நாட்கால 10 முறை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது உமிழ்நீர் கலந்து நமக்கு சலைவா மிக்ஸ் ஆகி உள்ளே போகும். அப்போ உங்களுக்கு அலர்ஜி பண்ணாது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நிமிஷம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடுறோம், புரியுதுங்களா? இளநீர் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த உமிழ்நீர் கலக்காமல் போகிறதுனால தான் நமக்கு இந்த அலர்ஜிலாம் வருது, புரியுதுங்களா? அதே போல் த்ரோட் நல்லா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு வெத்தலை, அதில் கிராம்பு, அதில் மிளகு, தேன் எல்லாம் வச்சு மென்று சாப்பிட்டா த்ரோட்டுக்கு நல்லது. அதே போல் ஆடத்தோட சாப்பிடலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்து, இவ்வளோ நோயும் இருந்தாலும் கூட சுகருக்கு என்ன ஃபாலோ பண்ணணும், தைராய்டுக்கு என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிடலாம். இப்போ தைராய்டு இருக்குது, மல்லி டீ சாப்பிடலாம். என்ன சாப்பிடக்கூடாதுன்னா கோஸு, காலிஃப்ளவர், நூக்கல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது, வெயிட் இருக்குது, அப்போ அவர் நடந்தே ஆகணும், புரியுதுங்களா? அப்போ ஆயிலி ஃபுட்டெல்லாம் சும்மா லைட்டு ஆயில் எடுத்துக்கணும். பேக்டு வெஜிடபிள்ஸ், ஸ்டீம்டு வெஜிடபிள், சூப்பு, நல்லா பெப்பர் சால்ட் போட்டு சூப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தானே சால்ட் போடுவோம் சூப்புக்கு. இன்றைக்கி ஒரு சாப்பாட்டுக்கு போடுற உப்பு அவ்வளோ போட மாட்டோம் நம்ம சூப்பில். அப்புறம் 2-3 நேரம் சூப் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வீசிங்கு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் நல்லது, சுகருக்கு கூட நல்லது. இந்த மாதிரி தான். அதுலேயே வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அப்போ கோல்டுக்கும் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் முறை, உடற்பயிற்சி எல்லாமே. முதல்ல இப்போ வீசிங் இருக்குது, நடக்க முடியல, நீங்கள் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள்
என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்க முடியல வீசிங் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ரெமெடி சொல்லித்தரேன். ஹாட் வாட்டர் ரப்பர் பேக் வாங்கிட்டுக்க, அதில் சுடுதண்ணி ஊற்றி முதுகு பகுதி மார்பு பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்க, கைக்கும் அந்த சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்க, இம்மீடியட் ரிலீஃப் இருக்கும். அதே போல் ஹாட் வாட்டரில் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃப்ளாஸ்கில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப முடியல, கொஞ்சம் தேன் கலந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி நல்லா ஸ்வீட்டு சாப்பிடு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கே பல நோய் இருந்தாலும் கூட இங்கே வந்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு இப்போது என்னென்ன தொந்தரவுக்கு என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம். அது பிரகாரம் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது ஒரு 50% ஃபஸ்ட் மந்த்தே ரிலீஃப் தெரியும். அதை பொறுத்து நீங்கள் நம்பிக்கையோட தைரியமாக அடுத்து கண்டினியூ பண்ணால், இப்போ இந்த சீசனுக்கு உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, இந்த வருஷம் இப்போ பிப்ரவரி மாதம் உதாரணம் இவ்வளோ இருக்குது. 1 இயர் கழித்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும், தைராய்டு நார்மல் வந்திருக்கும். அதுக்குன்னு சில முத்ராசம் இருக்குது, சில உடற்பயிற்சியும் இருக்குது. தைராய்டுக்கு எடுக்கும்போது நிச்சயமாக படிப்படியாக உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போதே குறையும். உங்கள் மருத்துவரே நீங்கள் தைராய்டு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்றீங்கள, அது அவங்களே குறைச்சி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, மெடிசன் தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கடைப்பிடிச்சா ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போது ஒரே நபருக்கு இத்தனை தொந்தரவு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, வீசிங், புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதே போல தான் இன்னும் பல நோய்கள் பெண்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. அதே போல் ஜென்ரலாக நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு நேரம் பழம் எடுத்துக்கோங்க, ஒரு நேரம் சமைக்காத பச்சை காய்கறிகள், சலாடு, ஸ்ப்ரவுட்ஸு, சூப்பு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா 2 நேரம் நம்ம உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலா கட்டு, ஒரு நேரம் மாத்திரம் சமைச்ச காய்கறிகள், கீரைகள் நமக்கு வேணும். அப்போது அது சமைச்சு அதுலேயும் மினிமமாக ஸ்டீம் பண்ணி அதுலேயும் உப்பு, காரம், புளியெல்லாம் குறைச்சி டேஸ்ட்டாக நல்லா சமைச்சு நல்லா வயிறு நிறைய காய்கறி, கீரைகளை எடுத்துக்கொண்டு நம்ம பாரம்பரிய அரிசிகள், அப்புறம் மில்லட்ஸு, சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு நல்ல பசிக்கும், நல்ல ஜீரணமாகும், நல்ல மோஷன் போகும். உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகக்கூடிய உடற்பயிற்சிகள் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, முத்ராஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். கடைப்பிடிக்க நிச்சயமாக அதற்கேற்ற பலன் கிடைக்கும். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மார்ச் மாதம் 4ஆம் தேதி திருப்பத்தூரிலும், மார்ச் மாதம் 5ஆம் தேதி பெங்களூரிலும் மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திக்க வர இருக்கிறோம். எங்களோட தொலைபேசி எண்ணிலையும் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.